இங்க நிறைய பேர் அப்பா அம்மா இருக்கிறவங்க பார்க்கலாம், அப்பா அம்மா இல்லாதவங்களும் பார்க்கலாம், அப்பா அம்மா இருந்து பேசாம இருக்கிறவங்களும் பார்க்குறீங்க. ஸோ உங்க எல்லாருக்கும் நான் சொல்றது என்னன்னா, ஒருவேளை உங்க அப்பா அம்மா கிட்ட நீங்க பேசல அப்படின்னா தயவு செஞ்சு இன்னைக்கு பேசிடுங்க. ஒருத்தர் மேலேயே நம்மளுக்கு கோபம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் கர்த்தர் எதிர்பார்க்குறாரு இல்லையா? அப்போ அந்த கோபம் நம்ம பெற்றெடுத்த தாய் தகப்பனத்துல இருக்கவே கூடாது. என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வார். கர்த்தர் நம்ம சேர்த்துக்கொள்ள ரெடியா இருக்கிறாருங்க. நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து தான் இந்த வார்த்தையை பேசிட்டு இருக்கிறாரு. தகப்பனும் தாயும் கூட என்னை புரிஞ்சுக்கல, எனக்கு அப்பா அம்மா இருந்தும் வேஸ்ட்டு, அப்பா அம்மா இருந்தும் என்னை புரிஞ்சுக்கல, எனக்கு இருந்தும் இல்லாத மாதிரி தான் இருக்காங்க, எனக்கு அப்பா அம்மாவே இல்லை, நான் இது வரைக்கும் அப்பா அம்மா பாசத்தை அனுபவிச்சதே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்குறீங்கன்னா கலங்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு தாயும் தகப்பனுமா இருப்பார். நிச்சயம் இந்த